எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். ஆக்டிங், டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இட்ஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் த சிட்டி. பிகாஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வரப்போ லாட் ஆஃப் பீப்புள் திங்க் தட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் தென் தீஸ் பீப்புள் தே ரியலி டிட் அ குட் ஜாப் வித் கன்வேயிங் வாட் த ஃபிலிம் இஸ் ட்ரைங் டு சே. அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு பாசம் அது எல்லாமே ரொம்ப அழகாக கன்வே இருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்தது. கேமரா ஒர்க் அமேசிங் அண்ட் சவுண்ட் ஆல்சோ, மியூசிக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. புதுமுகங்கள் ஜெரம் விஜய் ஆப்வியஸ்லி ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஜெரம் விஜய் அண்ட் ரிஷி ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ தே டிட் அ ரியலி குட் ஜாப். அவங்க வந்து தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே எனக்கு வந்து ஃபிலிம் பார்க்குறப்போ அவங்கள பர்சனல் டச் ஒன்றும் இல்லை. நான் வந்து ஃபிலிமை வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் பார்த்தேன். எல்லாமே நோட்டீஸ் பண்ணேன். ஐ டிடன்ட் ஜஸ்ட் see these people just because they were my friends. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அந்த கதை பற்றி எனக்கு ஆக்சுவலி தெரியாது. எனக்கு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். எனக்கு சரி அவங்க மேபி ஒரு ரியல் ஃபிலிம் ரியல் ஸ்டோரி எடுத்து தான் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நானும் நினச்சிருந்தேன். எனக்கு இந்த கதை ஆக்சுவலி தெரியாது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லி ஃபிலிமில் காட்டினப்போ ரொம்ப நல்லா இருந்தது. முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்கன்னு காட்டியிருக்காங்க படத்தில். நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா டெபியூ தான். ரெண்டுமே ஹீரோ டேரக்டர் ரெண்டு பேருமே டெபியூ. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க, கொரியோகிராஃப் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். மதுரை முழுக்க முழுக்க மதுரையை காட்டியிருக்காங்க. மதுரை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு முழுக்க முழுக்க மதுரை மக்களோட வாழ்க்கை காமிச்சிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. படம் வந்து இப்போ என்ன கான்செப்ட்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் தெரியாது. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல் படமே கட்டினாங்க. படம் வந்து எப்படின்னா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்க சென்னை வந்து வேலை படிக்கிறக்காண்டி வராங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்குது அதை காட்ட வராங்க. அதை போலீஸ் வந்து எப்படி மாற்றுறாங்க அந்த பசங்க எப்படிலாம் காட்டுறாங்க. படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மதுரை சம்பவம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீக் நிறைய படம் ரிலீஸ் ஆனதில் மதுரை சம்பவமும் ஒன்று. நிறைய ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் வில்லேஜ் ஜேர்னலில் எடுத்ததுனால எல்லாரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். படத்தில் எந்த ஒரு லேகும் கிடையாது. நம்ம ஸ்டோரியில் எப்படி ஓப்பனிங்கில் இருக்கோமோ அந்த கனெக்டிவிட்டிலேயே நம்மளை கொண்டு போகிறாங்க. அண்ட் நியூ ஃபேஸஸ் அப்படின்றதுனால நம்ம பார்க்காம இருக்க வேண்டாம். எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக், பிஜிஎம் அண்ட் ஸ்டோரி இது எல்லாமே இந்த படத்தோட ப்ளஸ்ஸு. அண்ட் எல்லோரும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. படம் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டானா அந்த ஃப்ரெண்டுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மதுரை சம்பவத்தில் காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஒர்க்கு அண்டு மேக்கிங் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு குரல்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு வில்லேஜ் ஜேர்னல் மூவி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஃபீல் கொண்டு கொடுத்துருக்கு அந்த படம். அவங்க அதான் நான் சொன்னேன்ல, புது ஆக்டர்ஸ் மாதிரி இல்லை. எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. டைரக்டர் சொன்ன அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நல்லாவே வந்திருக்கு. காமெடியும் நல்லா இருக்கு. படம் அது புது டீம் மாதிரி தெரியல, நல்லா வந்திருக்கு. முட்டராஜன் சாரோட வந்து காமெடியெல்லாம் நல்லா ஃபுல்லாக நல்லா ஃபன் பண்ணியிருக்காரு. மற்ற 4 நண்பர்களோட ஆப்போசிட்டோட குரூப்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சசிகுமார் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஒரு புது விஷயத்த வந்து கருத்து சொல்ல வந்திருக்காரு, கரெக்டாகவே சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ நிறைய ஆண்கள் வந்து ட்ரிங்க்ஸால வந்து கெட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ்